வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அருமையான சுவையில் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி, வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சிம்பிளாக சுவையாக செஞ்சு காமிக்கிறேன். மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறது, எவ்வளோ சுவையாக செய்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வதக்கிக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளியும் வதக்கி வச்சுக்கிறேன். வதக்கி போட்டோம்னா குழம்பு நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். சரியா? பாருங்கள், வானொலியை காய வச்சுட்டேன். ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி தான், ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட வெங்காயம் அலசி வச்சுருக்கேன் பாருங்கள், அது போட்டுக்கலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டு வச்சுருக்கேன். வெங்காயம் உரிச்சிங்கனாலும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். அது கூடவே கொத்தமல்லி தண்டோடு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். லேசாக வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு போடுங்க. லேசாக வதங்கிச்சுன்னா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். சரி, எடுத்துடலாம். தக்காளின்றேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துக்கிடுவோம். கொத்தமல்லி ரொம்ப வதங்கக்கூடாது, அந்த வாசனை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 2 கீத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். தேங்காயை நல்லா வதக்கிட்டு குழம்பு செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பும் கெட்டு போகாது. நம்ம வெளியிலேயே சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், மேலே புகை வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. பாட்டி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வதக்கிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூடாக நல்லா பொரிஞ்சிருச்சுனாக்கா மேலே புகை வரும். அப்போ எடுத்துருங்க, ரொம்ப கருக்காதீங்க. பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் பாருங்கள். தேங்காய் நல்லா செவக்க வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நறுக்கி வச்சுருக்கிறேன் இல்லையா 2 தக்காளி பழம், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வதக்கி விட்டுறலாம். இந்த எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இதை வதக்கிறேன். இந்த வதக்கி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதை ஒன்றா கொட்டிக்கலாம். தேங்காயை மட்டும் ஒன்றா போடாதீங்க. தேங்காயை அரைச்சிட்டு தான் நம்ம இதை போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி தலையும் லேசாக தான் வதக்கணும். பாருங்கள், கொத்தமல்லி தலையை ரொம்ப வதங்கி மடங்கக்கூடாது, நல்லா அப்படி பசேர்னு தான் இருக்கணும். ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம், ரொம்ப வதக்க வேணாம். இது உஜால கத்திரிக்காய், இது சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதனால் இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் குலையாமல் இருக்கும். லேசாக வதக்கலாம், ரொம்ப வதக்க வேணாம். லேசாக கத்திரிக்காயை வதக்கிட்டு காமிக்கிறேன் பாட்டி. இது மருந்து அடிக்காத கத்திரிக்காய், செடி கத்திரிக்காய் தான். ஆனால் பூச்சி நிறையா இருந்துச்சு, நிறையா பாதி கீழே போட்டுட்டேன். நிறைய பூச்சி இருந்துச்சு. ஒரு 15 காய் பக்கம் கத்திரிக்காய் பக்கம் கீழே போட்டேன். ஸோ இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் என்ன பண்ணுங்க, இப்படி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கத்திரிக்காய் அப்படியே நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா ஃபுல்லாக குழஞ்சிரும், நம்மளுக்கு கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. இது நம்ம குழம்பு நல்லா குழஞ்சி வரும்போது, குழம்பு நல்லா கூட்டி, குழம்பு நல்லா எண்ணெய் புயெல்லாம் மேலே வரும்போது இந்த கத்திரிக்காயை போட்டோம்னா கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்கும். குழம்பும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும்.
பாட்டி பாருங்கள், வீடியோவை ஸ்கில் பண்ணாமல் பாருங்கள். பாட்டி இந்த குழம்பு அருமையான சுவையில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு. ரொம்பவே சிம்பிளான பேச்சுலர் கூட செஞ்சிடலாம் இந்த குழம்பு. பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. 3/4 பதத்துக்கு தான் வதங்கணும், முழு பதத்துக்கு வதங்கக்கூடாது. வச்சிடலாம். சட்டியை காய வச்சிடலாம். நல்லா காயட்டும் சட்டி. பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு, கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா செவந்து வரணும். ஒரு துண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தா அதை போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த அவரைக்கொட்டையை அதில் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கணும். அவரைக்கொட்டையை கடையில் விற்கிது. நான் அவரை வாங்கி உரித்தேன். பொங்கல் சமயம் விற்கும் இல்லையா, அந்த அவரை வாங்கி உரித்து வச்சுக்கிறேன் நான். அது ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு வைக்கும்போது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். குழம்பு தூளே போட்டுக்கோங்க. நீங்கள் வறுத்து அரைக்கணும்னா கூட கொஞ்சம் சீரகம், மல்லி, மிளகா, கொஞ்சோன்னு அரிசி போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. இதில் நிறையா பொருளெல்லாம் சேர்க்க வேண்டாம். குழம்பு நல்லா சுவையாக இருக்கணும்னா சீரகம், மல்லி நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி ஊற்றிட்டேன். நிறையா பொருள் போடாமல் அரைக்கிறதுக்கு, சோம்பு இதெல்லாம் போடாமல் வெறும் சீரகம், மல்லி, மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டு கொஞ்சோன்னு அரிசி போட்டு அரைச்சிருங்க. அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். கார குழம்புக்கெல்லாம் அப்படி தான் அரைக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். முதல்ல தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் நல்லா குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும் குழம்பு. குழம்பு திக்னஸும் கொடுக்கும். குழம்பு வந்து நல்ல சுவையும் கொடுக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கலவையை போட்டுக்கலாம். மிக்சியை கழுவி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு நல்லாவே திக்காக இருக்குது. உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம 2 மாங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். பாட்டி மாங்காய் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ மாங்காய் சீசன் தான், எல்லா பக்கமும் விற்கிது. நான் 2 மாங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த 2 மாங்காய் கட் பண்ணி போட போகிறேன். பாட்டி ஒரு மாங்காய் தான் கட் பண்ணேன், ஒரு மாங்காய் கட் பண்ணலை. பாருங்கள், போதும். ஏன்னா நிறையா இருக்குது. இது ஒரு மாங்காய் எடுத்து வச்சிடலாம். ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். கொதிக்கும் போதே இந்த மாங்காயை போட்டுருங்க. இன்னும் மாங்காய் வேகும். நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் வந்து சிகப்பாக ரெட் கலராக வராது. ரெட் கலராக இல்லையே குழம்புன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் குழம்பு ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். இந்த மாங்காய் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை இந்த டைம் தான் போடணும்.
இது கூடவே கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். பாட்டி லாஸ்ட்டாக சீரகம் வெந்தயம் பாட்டி வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன் தனியாக, அது மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மணமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி. கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கம கம கமன்னு வாசனை வருது. குழம்பு அருமையான சுவையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு. ஸ்டவ் கத்திரிக்காயை போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டேன் நான். எல்லாம் மாங்காய் எல்லாமே வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதே சுவையில் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். தாம்பாளத்தை திறந்த உடனேயே பயங்கரமாக வாசனை வருது. குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காயை நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து குலையாது, அப்படியே முழுசாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கடைசியில் அப்படி போடுங்க. அப்படி கத்திரிக்காய் நம்ம முழுசாக எடுத்து சாப்பிடலாம். சரியா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.